வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் மே மாதம் 14ஆம் தேதி 2025 நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சிக்குரிய பலாபலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். விக்னேஸ்வராய நமக. ஓம் காகபுதண்ட சித்தரே போற்றி போற்றி. முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குல தெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி, நாவுக்கரசி, அறிவுக்கரசி, சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சியிலே அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து குரு பெயர்ச்சிக்குரிய பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் bharatmatchpoint.com திருமண இணையதளம். இலவசமாக பதிவு செய்து கொள்ளலாம். அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளத்தில் உங்களுக்கான வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் பதிவு செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலஜி ஷாப்பிலே நவக்கோள்களுக்குரிய எந்திரங்கள், ரத்தினங்கள், மாலைகள் மற்றும் கருங்காலி மாலை, ஸ்படிக மாலை, ருத்ராட்ச மாலை இவைகள் பூஜிக்கப்பட்டு உங்கள் ராசிக்குரிய நாள், நட்சத்திரம், திதி பார்த்து தெரிவித்து உங்களுக்கு அளிக்கப்படும். விருப்பப்படுகின்றவர்கள் எங்களை அணுகி பெற்றுக்கொள்ளலாம். இனி நாம் குரு பெயர்ச்சி எவ்வாறு உங்களுக்கு அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கவிருக்கின்றோம். வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி 2025 குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். நவக்கோள்களிலே முழு சுப குரு பகவான். பொன்னன், பிரகஸ்பதி, வியாழன் என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான் சுபகிரகம். அவ்வாறுபட்ட குரு பகவானுடைய பார்வை மிகவும் சிறப்பானது. குருவுடைய பார்வை என்று பார்க்கின்ற பொழுது 5, 7, 9 பொதுவாக எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை இருக்கின்றது. ராகு கேதுவுக்கு பார்வை இல்லை, மற்ற 7 கோள்களுக்கு 7ஆம் பார்வை இருக்கின்றது. இவற்றிலே குரு, சனி, செவ்வாய் இந்த 3 கிரகங்களுக்கு விசேஷ பார்வை இருக்கின்றது. அவ்வாறு குருவோடைய பார்வை 5ஆம் பார்வை, 9ஆம் பார்வை விசேஷ பார்வை. பொதுவாக 5, 9 இடங்கள் திரிகோண ஸ்தானங்கள். அப்படிப்பட்ட திரிகோண பார்வையை பெற்றிருக்கின்றவர் பிரகஸ்பதி என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான். பொதுவாக ஒவ்வொரு கிரகங்களும் பல்வேறு விதமான காரகத்துவங்களை கொண்டவர்கள். இவற்றிலே குரு பகவான் பூர்வ புண்ணிய காரகன், தனக்காரகன், புத்திரக்காரகன், மேலும் புத்திக்காரகன். இப்படி இத்தகைய காரகத்துவங்களை உள்ளடக்கியவரே பிரகஸ்பதி குரு பகவான். பொதுவாக கல்லூரியிலே ஒரு ஹெச்ஓடியை கண்டு நாம் மரியாதை கொடுப்போம். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டை கண்டால் ஒரு பயம், மரியாதை இருக்கும். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டுக்கே இத்தனை மரியாதை என்றால் குரு பகவான் 4 டிபார்ட்மெண்ட், தனக்காரகன், புத்திக்காரகன், பூர்வ புண்ணியக்காரகன் மற்றும் புத்திரக்காரகன். இப்படி வாழ்க்கைக்கு தேவையான தனம், குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் அது வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை என்கின்ற புத்திரக்காரகன், அறிவு இருந்தால்தான் தனத்தை ஈட்ட முடியும் என்பதிலே புத்திக்காரகன். இந்த 3ம் அடைய வேண்டுமெனில் நமக்கு கர்ம வினை நல்வினையாக இருக்க வேண்டும். அத்தகைய பூர்வ புண்ணிய பலத்தையும் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் இடம் என்கின்ற தனுசு ராசி பூர்வ புண்ணிய, அதாவது பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி மேஷராசி காலபுருஷ தத்துவத்தின் முதலாவது ராசி என்றால் அந்த ராசிக்கு 9ஆம் இடம் தனுசு ராசி.
அதே போலவே மேஷராசிக்கு 12ஆம் இடம் என்கின்ற மீனராசிக்கும் அதிபதி. மீனராசி என்பது 12ஆம் இடம் என்றால் அது மோட்சஸ்தானம். இப்பிறவியில் நாம் செய்கின்ற புண்ணியங்களுக்கு அடிப்படையில் நாம் சொர்க்கம் மோட்சம் அடைவோமா என்பதையும் தெரிவிப்பவர் குரு பகவானே. அப்படிப்பட்ட குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் யோகமாக அமர்ந்து விட்டால் நிச்சயம் அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளையும் யோகங்களையும் பெறுவார். வாழ்க்கையில் எந்த நிலையும் ஒரு தாழ்ந்த நிலைக்கு செல்ல மாட்டார். பொதுவாக ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் குரு லக்னத்தை பார்த்தாலோ, லக்னத்தில் இருந்தால் அது திக்பலம் மிக மிக அற்புதமானது. லக்னத்தில் குரு இருப்பது இல்லை, குரு லக்னத்துக்கு 7ஆம் இடத்திலிருந்து லக்னத்தை நேர்பார்வை பார்ப்பது, அல்லது 5ஆம் இடம் 9ஆம் இடத்திலிருந்து 5ஆம் பார்வை 9ஆம் பார்வையாக பார்ப்பது. எனவே உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவான் உங்கள் லக்னத்தில் இருந்தாலோ, அல்லது லக்னத்திலிருந்து எண்ணி வருப்புகின்ற 5ஆம் இடத்தில் இருந்தாலோ 9ஆம் இடத்தில் இருந்தாலோ நீங்கள் மிகப்பெரிய பாக்கியசாலி. அப்படிப்பட்ட குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் இவ்வாறு இருப்பது மிக சிறப்பான யோகம். மேலும் குரு எந்த ஒரு அசுப கிரகத்தை பார்வை செய்தாலும் அந்த அசுப கிரகம் செய்யக்கூடிய அசுப பலன்களையும் தடுப்பார், நற்பலன்களை செய்ய வைப்பார். குரு பார்வை கோடி நன்மை. அப்படிப்பட்ட குரு பகவான் இப்பொழுது ரிஷபராசியில் இருக்கிறார். மே மாதம் 14ஆம் தேதி அன்று மிதுன ராசிக்கு செல்கின்றார். மிதுன ராசியில் அமர்கின்ற குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக துலாம் ராசியை பார்ப்பார். சுக்கிரனுடைய வீடான துலாம் ராசி சுபர் வீட்டை பார்ப்பார். தன்னுடைய 7ஆம் பார்வையாக தன் சொந்த வீடான தனுசு ராசியை பார்ப்பார். மேலும் 9ஆம் பார்வையாக அவர் கும்பராசியை பார்ப்பார். அவ்வாறு கும்பராசியை பார்க்கின்றபோது கும்பராசியில் ராகு அமர்ந்திருப்பார். மே மாதம் 19ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி. அதையும் நம்முடைய பாரத் கர்மா ஈலிங் சேனலில் தனியாக பதிவேற்றம் செய்வோம். ஆகையால் குரு பார்வை ராகுவின் மீதும் அமைகின்றது. அப்படி பார்க்கின்ற பொழுது குருவோடைய பார்வை துலாம், தனுசு மற்றும் கும்பத்துக்கு பதிகின்றது. அந்த இடங்களுக்குரிய ராசிக்கு உரியவர்கள் அந்த யோக பலனை, குரு பார்வை பெறுகின்ற அந்த யோக பலனை பெறுவீர்கள். அது நல்ல விஷயம். அதற்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி 2025 ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகின்றவர். மிதுன ராசியிலே 157 நாட்கள் முதலில் இருந்து இதே 2025 அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து அதிசாரமாக கடக ராசிக்கு செல்கிறார். அதாவது குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி 2025 இந்த ஆண்டிலே குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு செல்கிறார். கடக ராசியிலே ஒரு 48 நாட்கள் இருக்கிறார். மீண்டும் மிதுன ராசிக்கு வருகிறார். அவ்வாறு பார்க்கின்றபோது கடக ராசிக்கு செல்கின்றார். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் கடக ராசியில் அவர் உச்சமும் பெறுவார். அப்படி கடகராசியில் செல்கின்ற குரு பகவான் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி கடகராசிக்கு செல்கின்றவர். நவம்பர் மாதம் 11 2025 வரை நேர்கதியில் செல்கின்றார் கடகராசியிலே. அந்த கடகராசியிலே 2025 நவம்பர் 11 அன்று வக்ரம் அடைகின்றார். கடகராசியில் உச்சம் பெறுகிற குரு பகவான் சூரியனால் வக்ரம் அடைகின்றார். ஆகையால் கடகராசியில் முதல் 24 நாட்கள் நேர்கதியில் செல்கின்றவர் வக்ரம் அடைகின்றார். நவம்பர் மாதம் 11ஆம் தேதி 2025 24 நாட்களுக்கு பிறகு வக்ரம் அடைகிறார் கடகராசியிலே. அவ்வாறு கடகராசியிலே வக்ரமாகிறவர் பின்னோக்கி செல்ல ஆரம்பிப்பார். ஆகையால் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி கடகராசியில் குரு பகவான் வக்ரம் அடைந்து பின்னோக்கி மீண்டும் மிதுன ராசிக்கு செல்வார் டிசம்பர் 5 அன்று. எனவே இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் மிதுன ராசியில் முதலில் 157 நாட்கள் இருந்து அதன் பிறகு கடகராசிக்கு அதிசாரமாக சென்று கடகராசியில் ஒரு 48 நாட்கள் இருக்கிறார். மீண்டும் மிதுன ராசிக்கு வருகிறார். மிதுன ராசிக்கு டிசம்பர் 5 வருகின்ற புத பகவான் மிதுன ராசியிலே 2026 அடுத்த ஆண்டு ஜூன் 1 வரை இருக்கின்றார். ஆகையால் இந்த குரு பெயர்ச்சியிலே மிதுன ராசிக்கு வருகின்ற குரு பகவான்
இடைப்பட்ட ஒரு 48 நாட்கள் கடகராசிக்கு அதிசாரமாக செல்கின்றார். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை 2025 48 நாட்கள் அதிசாரமாக கடகத்துக்கு செல்வார். அந்த 48 நாட்கள் சிலருக்கு நன்மையாக மாறும், சிலருக்கு தீமையாகவும் அமையும். ஆகையால் அந்த 48 நாட்களையும் நீங்கள் கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். குரு பயிற்சி என்பது எல்லோருக்கும் தெரிந்து ஒரு வருடம் குரு பகவான் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்வார். கடந்த ரிஷப ராசியில் அவ்வாறு தோராயமாக ஒரு வருடம் என்போம். ஆனால் இந்த ஆண்டை பொறுத்தவரை குரு பகவான் கடகராசிக்கு செல்கின்றார், ஒரு 48 நாட்கள் இருக்கின்றார். இப்பொழுது பார்க்கின்ற பொழுது இந்த மே மாதம் 14ஆம் தேதி 2025 ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாகிறார். இது 2024 மே மாதத்தில் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு சென்றார். எனவே தோராயமாக ஒரு வருடம் என்றால் 365 நாட்கள் என்று அப்படியே எடுத்துக்கொள்ளார். முன்ன பின்ன இருக்கும். சில சமயம் அதிசாரமாக குரு பகவான் இவ்வாறு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்வார். இவையெல்லாம் நாம் பதிவாக கொள்ளுகின்ற பொழுது மிக தெளிவாக சொல்ல வேண்டும் என்கின்ற கருத்து என் குருமார்கள் எனக்கு கூறியதனால் இந்த பதிவிலே நான் உங்களுக்கு தெளிவாக கூறியிருக்கின்றேன் என்று நம்புகின்றேன். ஆகையால் குரு பகவான் மிதுன ராசியில் மட்டும் இந்த பயிற்சி இல்லாமல் இடைப்பட்ட ஒரு 48 நாட்கள் கடகராசிக்கு சென்று மீண்டும் மிதுன ராசிக்கு வருவார் அன்பர்களே. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் எவ்வாறு பலாபலன்களை கொடுக்கவிருக்கின்றார், அவ்வாறு குரு பகவானுடைய பலாபலன்கள் பெறுவதன் மூலம் நன்மைகள் இருக்கிறதா, அவ்வாறு நன்மைகள் இல்லாத பட்சத்தில் நாம் அவற்றுக்கான ஒரு இறை வழிபாடு எவை, இவற்றிலே நாம் கோச்சார பலன்களை பார்க்கின்ற பொழுது கோச்சார வேதை என்பது இருக்கிறது. அந்த வேதை என்பது மிகவும் முக்கியம். ஒரு ஸ்தானங்களில் குரு பகவான் அமர்கின்ற பொழுது அசுப பலன்களை தருவார் என்றால் சில சமயங்களில் அந்த அசுப பலன்களை தருகின்ற குரு பகவானுக்கு வேதை ஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த வேதை ஸ்தானத்தில் அமர்கின்ற கிரகம் வேதகனாக தடை செய்பவனாக குரு பகவானுடைய அசுப பலன்களையும் தடை செய்வார். அவற்றையும் நம்மளுடைய பதிவிலே நீங்கள் காணவிருக்கின்றீர்கள். நம்மளுடைய பதிவிலே வாரப்பலன்கள் மிக விரைவில் தினப்பலன்களையும் நம்மளுடைய பாரத் கர்மா ஹீலிங் சேனலிலே பதிவேற்றம் செய்யவிருக்கின்றோம். இதுவரை நம்மளுடைய சேனலில் 1,65,000 சப்ஸ்கிரைபர்கள் இருக்கின்றீர்கள். அனைவருக்கும் எங்களுடைய நன்றி. இனிவரும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் வரவேற்கின்றோம். நம்மளுடைய சேனல் சார்பாக இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொண்டு இனி உங்களுடைய ராசிக்குரிய குரு பயிற்சிக்குரிய பலாபலனை காணலாம் நண்பர்களே. தற்பொழுது நாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலாபலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே, பார்வைக்கு அமைதியாக தென்பட்டாலும் எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுடைய தன்னம்பிக்கையை இழக்காதவர்கள், சுய கௌரவத்தை இழக்காதவர்கள் நீங்கள். முயற்சி என்று வந்துவிட்டால் பயம் இருக்காது. எந்த ஒரு விஷயத்திலும் உங்கள் ஆற்றல் திறனை வெளிப்படுத்தி எத்தகைய காரியத்தையும் சாதிக்கக்கூடிய பேச்சு வன்மையை கொண்டவர்கள் நீங்கள். காரணம், உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாய் பகவான். ராசிக்கு 2, 5க்குரியவர் குரு பகவான். தன வாக்குஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான். அவரே பூர்வ புண்ணிய ஸ்தானம். உங்கள் ராசிக்கு யோகாதிபதிகள் சூரியன், சந்திரன் மற்றும் குரு. அப்படி பார்க்கின்ற பொழுது ராஜ கிரகங்களை யோகாதிபதியாகவும் ராசியாதிபதியாகவும் கொண்ட பாக்கியசாலி நீங்கள். இந்த குரு பயிற்சி மே மாதம் 14ஆம் தேதி நடைபெறுகின்ற குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் என்கின்ற ரிஷப ராசியில் இருந்து 8ஆம் இடம் என்கின்ற மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். பொதுவாக 8இல் குரு அமர்வது யோகமல்ல, மறைவு ஸ்தானம், அட்டமஸ்தானம், அதுதான் 8ஆம் இடம். ஆனால் குரு 8இல் அமர்வது பொதுவாக யோகமல்ல என்பது உண்மை. இவை ஒரு விதிக்கு ஒரு விதிவிலக்கு என்று இருக்கின்றது. ஏனெனில் உங்கள் ராசிக்கு குரு 8க்கு செல்கின்ற பொழுது அந்த வீடு மிதுனம், அவை புதனுடைய வீடு. பொதுவாக குரு பகவான் மிதுனம் மற்றும் கன்னி ராசி இந்த 2 ராசியிலே அவர் அமர்கின்ற பொழுது தன் பலத்தை இழந்து புதனைப் போலவே செயல்படுவார்.
ஏனெனில் குரு அமர்கின்ற வீட்டிற்கு 7ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடமே குருவோடைய சொந்த வீடு. மிதுனத்திற்கு குரு அமர்கின்ற பொழுது, மிதுனத்தில் குரு அமர்கின்ற பொழுது, குரு அமர்கின்ற மிதுனத்திற்கு 7ஆம் வீடு தனுசு, 10ஆம் வீடு மீனம். அந்த 2 வீடும் குரு அமர்ந்திருக்கின்ற மிதுனத்துக்கு கேந்திரங்கள். பொதுவாக சுபகிரகங்கள் ஒருவருக்கு ஒருவர் கேந்திரமாக அமரக்கூடாது. அதாவது அந்த குரு பொதுவாக சுபகிரகங்கள் லக்னத்துக்கு கேந்திரங்களில் அமரக்கூடாது. குரு குறிப்பாக அந்தணன் தனித்திருந்தால் அவது என்பார்கள். அது கேந்திரத்தில் அமர்ந்திருந்தால் மிக மிக பிரச்சனைகள் தான். 7ஆம் இடம் 10ஆம் இடம் போன்ற இடங்களிலே ஜாதகத்தில் குரு அமர்ந்திருக்கும். 7ஆம் இடத்தில் குரு அமர்ந்தால் காலதாமத திருமணம். அதே சமயத்தில் 10ஆம் இடம் என்றால் தொழில் எளிதாக அமையாது, வியாபாரம் உத்தியோகம் என்று. ஆகையால் தன் வீட்டிற்கு, அதாவது மிதுனத்தில் குரு அமர்கின்ற தன் வீட்டிற்கு 7, 10க்கு தனுசு மிதுனத்துக்கு குருவே அதிபதியாக வருவதனால் குரு பொதுவாக விருச்சிக ராசிக்கு 8இல் அமர்கின்ற பொழுது தன் பலத்தை இழந்து புதனை போல் செயல்படுவார். 8இல் புதன் அமர்வதோ மறைந்த புதன் நிறைந்த தனம். எனவே விருச்சிக ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு அமர்கின்ற பொழுது, மிதுனத்தில் அமர்கின்ற பொழுது உங்களுக்கு தனயோகம் மிக சிறப்பாக இருக்கும். பண வரவு ரொம்ப ரொம்ப நன்றாக இருக்கும். காரணம், உங்களுக்கு 8இல் குரு அமர்கின்ற பொழுது அந்த 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம் மட்டுமல்ல, கௌரவம் பணபலஸ்தானம். ஆயுள் ஸ்தானமே 8ஆம் இடம். திடீர் அதிர்ஷ்டம் என்று கூறுவோம் அல்லவா? திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத மிகப்பெரிய ஒரு திடீர் ஜாக்பாட். என்னப்பா சும்மா சுற்றிக்கிட்டு இருந்தான், திடீர்னு பார்ப்பா எவ்வளோ பெரிய ஆளாயிட்டான் அப்படி என்று மற்றவர்கள் மூக்கின் மீது விரலை வைத்து அல்லது பொறாமையோடு ஆதங்கத்தோடு சொல்வார்கள் அல்லவா? நாம் காற்றிருப்போம் அனுபவத்தில். ஏன் நாமே சில சமயம் யோசித்திருப்போம், சும்மா சுற்றிக்கிட்டு இருந்தான், இன்னைக்கு பெரிய ஆளாயிட்டான், நம்மளை பார்த்தா சிந்த சட்டை கூட பண்ண மாட்டான் அப்படி என்று நாமும் சிலர்களை எல்லாம் யோசிக்கவும் அல்லது யோசிக்க வைப்போம். திடீர் புகழ், திடீர் அதிர்ஷ்டம் இப்போல்லாம் நடக்குதுங்க. திடீர்னு வைரல் ஆயிடுச்சுன்றோம் பார்த்தீங்களா? ஒரே ஒரு வீடியோ போடுறாங்க, உலக புகழ் பெற்றுறாங்க. அதே நம்மளோட யூடியூப் வந்த பிறகு, கைக்குள் உலகம் வந்தவருக்கு திடீரென்று உலகமே நம்மளை அறியக்கூடிய சில விஷயங்கள் நடைபெறுகின்றது. நித்தம் தினம் ஒரு வீடியோ. இப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கணவர் மனைவி இருவரும் சேர்ந்தே ஒரு ஷார்ட்ஸ் போடுறாங்க. அந்த ஷார்ட்ஸில் திடீர்னு அது பெரிய அளவில் ஹிட் ஆகுது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் வட்டாரத்திலும் அப்புறம் குடும்ப சொந்தங்கள் வட்டாரத்திலும் மிகப்பெரிய புகழ், மிகப்பெரிய மரியாதை கிடைக்கிறது. என்னப்பா ஒரே நாளில் ஹிட் ஆகிட்ட அப்படின்ட்டு. அதெல்லாம் இப்பொழுது நடைபெறக்கூடிய ஒரு யோகம் விருச்சிக ராசிக்கு இருக்கின்றது. எனவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு சாதகமான பயிற்சியா என்றால் பெரிய அளவிலே சாதகம் இல்லை என்பது ஒரு புறம். ஆனால் அதே சமயம் உங்களுடைய முயற்சி, தைரிய வெற்றிகளை பெறக்கூடிய அதிர்ஷ்டம் என்பது மறுபுறம். எனவே மனம் தளர தேவையில்லை. இந்த நேரத்தில் உங்களுக்கு 4இலே ராகு வருவார், 5இலே சனி இருப்பார் என்பது தனிப்பட்ட அது தனி பயிற்சிக்குரிய பலன்கள். இந்த 8ஆம் இடத்தில் குரு வருகின்ற பொழுது, குரு 8இல் மறந்து விட்டார், 8இல் இருக்கின்ற குரு எனக்கு என்ன செய்ய போகின்றாரோ என்ற ஐயம் எதுவும் தேவையில்லை. நிச்சயம் குரு உங்களுக்கு நல்லதை தான் செய்ய போகிறார். குரு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் தனயோகத்தையும் தருவார். பொதுவாக 8ஆம் இடம் என்பது நான் ஏற்கனவே கூறியவாறு கௌரவ பணபலஸ்தானம் மற்றும் ஆயுள் ஸ்தானம். ஆகையால் 8ஆம் இடத்தில் அமர்கின்ற குரு கௌரவத்துக்கு மதிப்பை கொடுக்கக்கூடிய, உயர்வை கொடுக்கக்கூடிய, சமூகத்தில் உங்களுக்கான ஒரு மதிப்பு அதிகரிக்கக்கூடிய நிலை கொடுப்பார். பணத்தை கொடுப்பார், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார், பண பலம் அதிகரிக்கும், திடீர் சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படும். இவையெல்லாம் குரு உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு புதனுடைய வீட்டில் அமர்கின்ற பொழுது தான் இது ஏற்படும். மற்ற ராசிகளுக்கு இது பொருந்தாது. மிதுனத்தில் அமர்கின்ற குரு உங்களுக்கு மட்டும்தான் 8ஆம் இடம், மற்றவர்களுக்கான வேறு ஸ்தான பலம். ஆகையால் நீங்கள் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு திடீர் யோகத்தை பெறுவீர்கள். அதன் பிறகு பார்க்கின்ற குரு பார்வை செய்கின்ற இடங்கள், அந்த இடங்கள் எப்படி? இப்பொழுது உங்களுக்கு குரு உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி 2 மற்றும் 5க்கு உரியவர், யோகத்தை தரக்கூடியவர். ஆகையால் அந்த குரு உங்களுக்கு 8ஆம் இடம் மிதுனத்தில் அமர்கின்ற பொழுது தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்திலும் சஞ்சாரம் செய்வார். அதன் பிறகு உங்களுடைய ராசியாதிபதியான செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமான மிருகஸ்ரீஷம் என்ற நட்சத்திரமான அந்த நட்சத்திரத்தில் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்திலும் சஞ்சாரம் செய்வார். இந்த சஞ்சாரங்கள் அவருக்கு நன்மைகள் மட்டுமல்ல, உங்களுக்கும் நன்மைகளை கொடுக்கக்கூடிய. அவருக்கு நன்மைனா எப்படி? பொதுவாக ஒரு கிரகம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது யோகம். மேலும் ஒரு கிரகம் லக்னத்துக்கு ராசிக்கு அதிபதியோ 5க்கு அதிபதியோ 9க்கு அதிபதி என்கின்ற 1, 5, 9க்குரிய கிரகத்தோடைய நட்சத்திர சஞ்சாரம் செய்வதும் யோகம்.
உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் ஒரு கிரகம் அது அசுப பலன்களை தரக்கூடிய கிரகமாகவே இருக்கட்டும் சகோதர சகோதரிகளே, அந்த கிரகம் 1, 5, 9 லக்னாதிபதி, 5க்குரிய பூர்வ புண்ணியாதிபதி, பாக்கியாதிபதி போன்ற 1, 5, 9க்குரிய கிரகங்களுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து அந்த தசை நடந்தால் அது யோகம். ஆகையால் தான் சிலருடைய ஜாதகத்தை மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது இது ஒன்றுத்துக்கும் சரிவராத சாதியான உருப்படாத ஜாதகம் என்று சொல்ல தோணும். உள்ளே போய் பார்க்கும்பொழுது ஆழமாக பார்க்கும் பொழுது தான் அப்பா பாடுறா இப்போ 9க்குரிய கிரக நட்சத்திரத்தில் இந்த கிரகம் இருக்குது, 10க்குரிய நட்சத்திரத்தில் இந்த கிரகம் இருக்குது, யோகத்தை செய்யும் என்பது தெரிய வரும். எனவே தான் ஒரு ஜாதக பலன்களை பார்க்கின்ற பொழுது குறைந்தபட்சம் ஒரு 30 நிமிடமாவது அதை அலசி ஆராய்வதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு நல்ல ஜோதிடர். நான் ஒரு ஜாதகம் பார்ப்பது குறைந்தபட்சம் 45 நிமிடங்கள். நான் ஒரு அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம்னால் என் சகோதரர் தான் ஃபிக்ஸ் பண்ணுறார் என்றாலே முன்னதாகவே சொல்லிவிடும் 1 மணி நேரம் நீங்கள் ஒதுக்கி கொள்ள வேண்டும் உங்கள் நேரத்தை என்று. ஒரு 5 நிமிடத்தில் ஒரு ஜாதகத்துக்கான பலன்களை சொல்லவே முடியாது எதிர்காலத்தை. அப்புறம்னா கடவுளா என்ன? ஜோதிடர் என்பது ஆராய்வதற்கு நேரம் எடுத்துக்கொள்வதற்கு நீங்களும் நேரம் கொடுக்க வேண்டும் என்றால் உண்மை. ஆகையால் 8ல் அமர்கின்ற குரு தன்னுடைய நட்சத்திரமான புனர்பூசத்திலும் சஞ்சாரம் செய்வார், செவ்வாயோட நட்சத்திரம் சஞ்சாரம் செய்வார். அதே போலவே இங்கு குரு பார்வை பெறுகின்ற இடங்கள் என்று பார்க்கின்றோம். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானம் மட்டுமல்ல, 12ஆம் இடம் ஐஎன்எஸ் சுகஸ்தானம், வெளிநாட்டுக்கு தூரதேச பயணத்துக்கு செல்லக்கூடிய இடமும் எடுத்துக்காட்டுவது 12ஆம் இடம். ஆகையால் 12ஆம் இடத்தை பார்க்கிறார். துலாம் ராசியை தன்னோட 5ஆம் பார்வையாக பார்ப்பார். அந்த 5ஆம் இடமான அதாவது 5ஆம் பார்வையாக பார்க்கிற துலாம் ராசி ராசிக்கு 12ஆம் இடம். அந்த துலாம் ராசியிலும் குருவோடி நட்சத்திரமான விசாகம் இருக்கிறது. ஆகையால் விசாகத்துக்கு பார்ப்பார் குரு பகவான், தன்னுடைய நட்சத்திரத்தையும் பார்ப்பார் 5ஆம் பார்வையார் துலாம் ராசி, அதுவும் சிறப்பு. ஆகையால் 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். சுப விரயங்கள் ஏற்படும். சுப விரயங்கள் என்றால் நல்ல திருமணத்துக்கான செலவுகள், நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு திருமண முயற்சி எடுக்கணும் என்றால் ஒரு செலவுகள் இருக்கும், இல்லை ஒரு வீடு கட்டணும் என்றால் சேமிப்புன்னு ஒரு செலவு இருக்கும். இதையெல்லாம் ஒரு யோகத்தை தரக்கூடிய சிறப்பான அமைப்பு இப்போ ஏற்படும். மேலும் அயல் நாட்டுக்கு செல்லக்கூடிய இருக்கின்ற இடத்தை விட்டு வேறு தேசத்துக்கு செல்ல வேண்டும் என்ற இடத்துக்கு போகணும்னா அதுக்குரிய அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா உங்கள் ராசிக்கு 5க்குரியவரும் குரு இல்லையா? ஆக உங்கள் 12ஆம் இடத்தை பார்ப்பதனால் ஒரு வெளிநாட்டு இருக்கின்ற சொந்த இடம், சொந்த ஊர், சொந்த இடம், சொந்த மாநிலம், மாவட்டம். இப்போ நம்ம சென்னையில் இருந்தோம்னா நம்ம சென்னை தான் நமக்கு எல்லாம் என்கின்ற ஒரு எண்ணம் இருக்கும். காரணம் பாருங்கள், சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்ற சிஎஸ்கேன்றோம். ஆனால் விளையாடுறது என்னமோ வெளிநாட்டுக்காரங்க, அப்புறம் வெளி மாநிலக்காரங்க. ஆனால் நம்ம அந்த சென்னை என்ற பேர் நம்மளோட தமிழ் நாடு என்ற ஒரு எண்ணம் வருகின்றது அல்லவா? ஆக இருக்கின்ற இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு செல்லக்கூடிய யோகம் ஏற்படும் 12ஆம் இடத்தை பார்ப்பதனால். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது குரு தன்னுடைய 7ஆம் பார்வையாக ராசிக்கு 2ஆம் இடம் தனுசு ராசியை பார்ப்பார். அது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் தனுசு ராசி என்றால் அது குருவுடைய வீடு. எந்த ஒரு கிரகமும் தன் வீட்டில் இருந்தால் ஆட்சி என்றால் தன்னுடைய வீட்டை பார்த்தாலும் பலம். அப்போ 2ஆம் இடம் தனஸ்தானத்தை பார்க்கிறார். அந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தனம், குடும்பம், வாக்கு, கல்வி ரொம்ப முக்கியம். ஆக தனகாரகன் தனஸ்தானத்தை பார்ப்பதனால் தனயோகம் ஏற்படும். தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்த்தால் தனயோகம் நிச்சயம் இருக்கின்றது. ஆக அதுவும் சொந்த வீடாக ஆயிட்டது. அவரே தனக்காரகன் தான் குரு. அங்கே 8லிருந்து தனஸ்தானத்தை பார்க்கிறார். வாக்கு வன்மை, வாக்குஸ்தானம் என்பதால் வார்த்தையிலே மிகப்பெரிய ஜாலங்கள் செய்யக்கூடியவர் குரு பகவான். மிகப்பெரிய பேச்சாளர், மிகப்பெரிய வழக்கறிஞர், மிகப்பெரிய பட்டிமன்ற பேச்சாளர்கள் எல்லாம் குரு பலமாக இருந்தால் தான். வாக்குஸ்தானத்தில் குரு இருந்தால் மிகப்பெரிய பேச்சாளர்களாக இருப்பார். பேச்சில் அவங்க ஜெயிக்கவே முடியாது என்று. இந்த 2ஆம் இடத்தை குரு பார்ப்பார். உங்கள் வாக்கு வன்மை அதிகரிக்கும். சமூகத்தில் உங்கள் பேச்சுக்கு மரியாதை ஏற்படும். எந்த ஒரு விஷயமும் இப்போ விருச்சிக ராசி என்பது உங்களுக்கு நான் ஒன்றே தெரிவித்தேன். எந்த ஒரு விஷயம் மற்றவர்கள் செய்வார்கள் என்று நம்புவதை விட செயலில் நீங்களே இறங்குனீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா சந்திரன் உங்கள் ராசியில் விருச்சிக ராசியில் அமரும்போது அங்கே நீச்சம் பெறுவார். ஆகையால் எந்த ஒரு விஷயத்தில் விருச்சிக ராசி பார்ப்பதுக்கு அமைதியாக இருப்பாங்க. அது நடக்காதுன்ற ஒரு எண்ணம் தான் உங்களுக்கு மனசில். ஏன்னா மனோகாரகன் சந்திர பகவான். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் நீச்சம் என்றால் தான் விருச்சிக ராசி. அப்போ உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் நீச்சம், ஆனால் அவர் நீச்சபங்க ராஜயோகம் அடைந்திருந்தால் யோகம். அது உங்கள் ஜாதகத்தை பார்த்தால் தான் தெரிய வரும். ஆகையால் இந்த காலம் குரு 8ல் வரும்போது நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் உங்களால் செய்ய முடியும் என்று நம்பி நீங்களே செயலில் இறங்கி உங்கள் பேச்சாலே அதை ஜெயிச்சிருவீங்க. நம்பிக்கை வையுங்கள். நிச்சயமாக விருச்சிக ராசி சகோதர சகோதரிகளே, 2ஆம் இடத்து மகளே தனம், வாக்கு இவ்வாறு பலம் பெறுகின்றால் குடும்பம் மகிழ்ச்சி, சந்தோஷம் நிலவும்.
எந்த ஒரு விஷயத்திலும் உங்கள் பேச்சு குடும்பத்தில் எழுபடும். உங்களுடைய உறவுகளும் உங்களுடைய பேச்சுக்கு கலந்து ஆலோசிப்பார்கள். உங்களையும் கலந்து ஆலோசிப்பாங்க. நீங்களும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறுவனால் செயல்கள் சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்க்கின்ற குரு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் கும்ப ராசியை பார்ப்பார். கும்ப ராசியில் அமர்ந்தார் ராகுவை பார்ப்பார் குரு பகவான். குரு ராகுவை பார்ப்பது நவபஞ்ச ராஜயோகம், நவபஞ்ச ராஜயோகம் என்கின்ற ஒரு யோகம் இருக்கின்றது. ஆகையால் ராகுவை குரு பார்ப்பதும் 4ஆம் இடம் மிக அற்புதமான இடம். வீடு, மனை, வாகனம் மற்றும் சுகஸ்தானம், தாயார், மாத்திருஸ்தானம். இந்த வீடு நேரத்துக்கு சொன்ன தனஸ்தானத்தை குரு பார்ப்ப தனயோகம் இருக்கும். ஏற்கனவே 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால விரயம் இருக்கும், சுப விரயமாக இருக்கும். ஒரு வீடு கட்ட யோகம் இருக்கும். கனவு என்பது உங்களுக்கு வீடு கட்ட யோகம் இருந்தால் ஏற்கனவே சொன்னீங்களா, அந்த வீடு கட்ட ஒரு வாய்ப்புகள் 4ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் ஏற்படும். சுகம் உடல்நிலை நன்றாக இருக்கும். உங்களுடைய உறவுகள் பலப்படும். உயர் கல்வியிலே யோகம் ஏற்படும். 4ஆம் இடம் வாகனங்களால் உங்களுக்கு லாபம் இருக்கும். அந்த துறையிலே இருக்கின்றவர்கள் வாகனத்தில் பேச்சு வன்மையால் உங்களுக்கு வெற்றிகளை கிடைக்கக்கூடிய வெற்றி, இவையெல்லாம் உங்களுக்கு 4ஆம் இடத்தை குரு பார்ப்பது, அங்கு ராகுவை பார்ப்பது மிக சிறப்பான ஒரு வெற்றியை தரக்கூடிய யோகம். இவை உங்களுக்கு இந்த 4ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் மிக சிறப்பாக. எனவே 12ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடம் என்கின்ற இந்த இடங்கள் பலப்பெறுவதும் குரு 8இல் அமர்கின்ற புதனை பிரதிபலிப்பதனால் திடீர் யோகம், திடீர் மறைந்த புதனாக மறைந்த குரு இருக்கின்ற தனயோகத்தையும் கொடுக்கக்கூடிய சிறப்பு இந்த விருச்சிக ராசி என்பவர்களான உங்களுக்கு இருக்கின்றது. விசாகம், அனுஷம், கேட்டை போன்ற நட்சத்திரங்கள் பிறந்த உங்களுக்கு இந்த குரு பயிற்சியாகப்பட்டது எதிர்பாராத வெற்றிகள், நன்மைகள், திடீர் தனயோகம், மிகப்பெரிய வெற்றி மட்டுமல்லாமல் புகழ் அதிகரிக்கக்கூடிய, கௌரவம் உயரக்கூடிய காரணம் ஒரு காரணியாக இந்த செயல்பாடுகள் அமையும். இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை தரக்கூடிய பயிற்சி. இவற்றிலே குரு வக்ரகாலம் இன்னும் யோகமாக இருக்கும். அந்த குரு வக்ரகாலம் என்று பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு நவம்பர் 11ஆம் தேதியில் இருந்து மார்ச் மாதம் 11ஆம் தேதி 2026 வரை, மார்ச் மாதம் 11ஆம் தேதி 2026 வரை வக்ரமாக இருப்பார். அந்த கடகத்திலையும் வக்ரமாக இருப்பார், மிதுனத்திலையும் வக்ரமாக இருப்பார். அந்த காலம் இன்னும் யோகம். மேலும் விருச்சிக ராசி என்பதிலே குரு அதிசாரமாக உங்கள் ராசிக்கு 8இலிருந்து 9க்கும் செல்வார். இந்த மே 14 முதல் ஜூன் 1, 2026 வரை குரு மிதுனத்தில் இருக்கிறார் என்றால் மிதுனத்திலேயும் மொத்தமாக இல்லை, ஒரு 48 நாட்கள் கடகத்துக்கும் செல்வார். எந்த காலம் என்று எடுத்துக்கொண்டால் அக்டோபர் 18, 2025 முதல் அக்டோபர் 18, 2025 முதல் டிசம்பர் 5, 2025 வரை 48 நாட்கள். இந்த 48 நாட்கள் அவர் கடகத்தில் உச்சம் பெற்றும் இருப்பார். அந்த காலம் உங்களுக்கு இன்னும் நன்மைகளும் யோகத்தையும் கொடுக்கும். பொதுவாக விருச்சிக ராசிக்கு மொத்தமாக இந்த ஒரு வருடம்லாம் இல்லை, வக்ரகாலம் உங்களுக்கு மாறுபட்டு இன்னும் கெட்டவன் கெட்டிலில் எட்டிடும் ராஜயோகத்தையும் தரக்கூடிய யோகம் இருக்கின்றது. அது நவம்பர் 11, 2025 முதல் மார்ச் 11, 2026 வரை விருச்சிக ராசிக்கு இன்னும் யோகத்தை தரும். இனி துறை ரீதியாக பார்க்கலாம். முதலில் தொழில் வியாபாரி என்பவர்களுக்கு தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை 8இலே குரு அமர்வது உங்களுக்கு அந்த முற்கால அமர்வது தனயோகத்தை கொடுக்கும். 2ஆம் இடத்தை பார்ப்பது என்றாலும் புதிய தொழில் வியாபாரம் துவங்குகின்ற பொழுது மிக கவனம், பொறுமை, நிதானம் வேண்டும். காரணம், உங்களுடைய 10ஆம் இடம் என்கின்ற இடம் அந்த வீடு சிம்மம். அந்த சிம்மத்துக்கு அவர் லாபத்தில் இருக்கிறார். அது ஒரு நல்ல விஷயம். சிம்ம ராசிக்கு 11ஆம் இடமே அது மிதுன ராசி. இருந்தாலும் புதிய தொழில் வியாபாரம் துவங்குகின்ற பொழுது கடன் வாங்கி பெரிய அளவிலே ஒரு புதிய முயற்சி, இருக்கின்ற தொழில் வியாபாரத்தை விட்டு வேறு ஒரு தொழில் வியாபாரம் துவங்கலாம் என்று ஒரு தீர்மானித்து விட்டு இருக்கின்ற சொத்து 10 எல்லாத்தையும் விற்று, நகையெல்லாம் விற்று ஒரு புதிய தொழில் வாங்கினால் நிச்சயம் முன் யோசனை, மிக மிக கவனம். சனி சாதகமில்லை, ராகு கேது என்று 10 கேது வேறு சிம்மத்தில் இருப்பார் என்று பார்க்கின்ற பொழுது இதை மாதிரியான புதிய தொழில் வியாபாரம் துவங்குவதில் எச்சரிக்கை வேண்டும். ஜாதகம் சாதகமாக இருந்தால் பரவாயில்லை, யோசிக்கலாம் என்று ஒரு முறை ஜாதகம் பார்த்து கொள்ளுங்கள். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய இருக்கின்ற தொழில் வியாபாரத்தில் தனயோகம் சிறப்பாக இருக்கும். புதிய தொழில் வியாபாரத்தில் மிக மிக எச்சரிக்கை. மற்றவர்கள் கூறினார் என்று கண்மூடித்தனமாக ஒரு புதிய தொழில் தன
அறிமுகம் இல்லாத அனுபவம் இல்லாத எந்த ஒரு தொழில் வியாபாரத்தை துவங்குவதானால் எச்சரிக்கை தேவை சகோதர சகோதரிகள் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களே. அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது இந்த காலகட்டம் உத்தியோகத்தில் ஒரு மாற்றம் இருக்கும். புதிய மாற்றங்கள், வேலை மாற்றம் என்றால் இருக்கின்ற வேலையிலே ஒரு உயர்வு கிடைக்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்டம். ஏற்கனவே எதிர்பார்த்து கொண்டு நிர்காலமாக தாமதமாக ஏற்பட்டக்கூடிய ஒரு சில விஷயங்கள் திடீராக அது நல்ல ஒரு விதமாக அமையும். குரு வழிபாடு, வியாழக்கிழமை அசைவ உணவை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் உத்தியோகத்தில் இருக்கின்றவர்கள். அடுத்ததாக பார்க்கும்போது தட்சிணாமூர்த்தி வணங்கி வாருங்கள். அடுத்தபடியாக இருக்கின்ற வேலையை விட்டு புதிய வேலை துவங்குவதில் முன் யோசனை வேண்டும். ஆனால் நீங்கள் அயல் நாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு முயற்சி எடுத்தீர்கள், அதற்குரிய சாதகமான வெற்றிகள் இந்த காலகட்டத்தில் இருக்கின்றது. புதிய வேலை உத்தியோகம் துவங்குவது கவனம் வேண்டும். அதே சமயத்தில் இருக்கின்ற வேலையிலே உயரதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உங்கள் வார்த்தைகளுக்கு அந்த மதிப்பு மரியாதை இருக்கின்ற வேலையிலே அதிகரிக்கும். சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள். அவற்றில் எந்த விதத்திலும் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை. புதிய வேலை மற்றும் விஷயங்கள் புதிய தொலைவில் தோன்றுவது, உத்தியோகத்தில் புதிய வேலை தோன்றால் நிச்சயம் ஒரு முறை யோசித்து செயல்பட வேண்டும். ஜாதகத்தில் தசாபுத்திகள் நன்றாக இருந்தால் நீங்கள் அவற்றுக்குரிய முயற்சி எடுக்கலாம். அடுத்தது பெண்களுக்கான பலனிலே திருமணமான சகோதரிகள் என்று பார்க்கின்ற பொழுது 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எனவே கணவன் மணி உறவிலே குடும்பத்திலே எந்த விதத்திலும் ஒரு மன சஞ்சலங்கள், குழப்பங்கள், தடுமாற்றங்கள், வேதனைகள் அவையெல்லாம் எவையும் இல்லை. சந்தோஷமே இருக்கும். உடனத்தில் நல்ல ஆரோக்கியம், கணவருடைய உடனத்தில் நல்ல ஆரோக்கியம். குழந்தைகளுடைய கல்வியில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஆனாலும் அவர்கள் ராசி என்று இருக்கின்றது. இருப்பினும் தேவையில்லாத விஷய குழப்பங்கள் போன்றவைகள், சஞ்சலங்கள் இவை இந்த குரு பேச்சில் உங்களுக்கு இல்லை. திருமணமான சகோதரர்களுக்கு, திருமணமானவர்களுக்கு. அடுத்ததாக திருமணமாகாத சகோதரிகள் என்று பார்க்கின்ற குருபலம் இல்லை தான். குருபலம் 8இல் இருக்கின்ற பொதுவாக குரு 8இல் இருக்கும் குருபலம் இல்லை. ஆனாலும் உங்கள் ஜாதகத்தில் தர்மண தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் 7ஆம் இடத்துக்குரியவர் தசை இல்லை 7ஆம் இடத்துக்குரிய புத்தினால் இந்த குரு பேச்சியில் திருமணம் ஆயிரம் திருமணம் குருபலம் வந்துவிட்டது சொல்லியும் அந்த ஒரு வருஷம் திருமணமாகாத இப்போ கடந்த 7 வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு 7இல் தான் குரு இருந்திருப்பார். அப்போ திருமணமாகவில்லை. அப்போ இப்போ ராசி 8க்கு வந்துட்டார். இப்போ திருமணமாகுமான்னு யோசிச்சிங்கன்னா 7இல் இருக்கும்போதே பண்ணலையே, இப்போ 8இல் இருக்கும்போது மட்டும் பண்ணாங்க. இதெல்லாம் கோச்சார பலன் 30-40% தான் சகோதரிகளே. உங்கள் ஜாதகம்தான், உங்கள் 7ஆம் இடம் தான், லக்னத்துக்கு 7ஆம் இடம் தான், ராசிக்கு 7ஆம் இடம்லாம் கிடையாது, லக்னத்துக்கு 7ஆம் இடம் தான். அந்த 7க்குரியவர தசா எப்படி இருக்குது 7ஆம் இடத்துலன்றது தான் இதெல்லாம் உங்கள் ஜாதகம் தான் தெரிவிக்கும். ஆகவே ராசி பலனில் குருபலம் வந்து விட்டது திருமணம் ஆகிடும்னு ஒரு வருஷம் முன்னால் சொல்லியிருப்பாங்க. குரு பேச்சு எல்லாருக்கும் ஆகிடுச்சா? அப்படி இருந்தால் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கவங்களும் யோசிப்பாங்களே போன வருஷமே எனக்கு ஆகிருக்கணுமேட்டு. ஆகையால் இவையெல்லாம் உங்கள் ஜாதகம். ஆனாலும் குரு பலம் வருகிறது என்றால் திருமண முயற்சியில் தடைகள் இல்லை என்பது தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். திருமண முயற்சிக்கும் போது இடையூறுகள், தாய் மாமன் தடுவான், எனக்கு தான் பொண்ணை கொடுக்கணும்வான், இல்லை சின்ன மாமா வருவார், என் பையனுக்கு தான் பொண்ணு. இது மாதிரியான உறவுகளிடையே சண்டைகள் வராமல் இருப்பு குருபலம் நன்றாக இருக்கிற காலகட்டத்தில் முயற்சி எடுக்கின்ற பொழுது அப்பா அம்மாவுக்கு தொல்லை இல்லாமல் கொஞ்சம் சஞ்சலம் இல்லாமல் நிம்மதியாக தேடுவாங்கன்னு தான் குருபலமே ஒழிய குருபலம் 7, 2, 5, 9, 11 வந்துட்டால் அந்த வருஷத்தில் திருமணம் ஆயிரம் குழந்தை பெற்றுருவாங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஆகையால் சகோதரிகளே, யூடியூப்பில் அவங்கவுங்க போட்டுடுறாங்க, என்னென்னமோ போடுறாங்க. படுத்துக்கிட்டு பார்த்து தலைக்காணி கீழே பாஸ் பார்க்க வச்சுட்டா பரீட்சையில் பாஸ் ஆயிடுவேன்லாம் யூடியூப்பில் கண்டமேனிக்கு போட்டு விட்டுறாங்க. மூட நம்பிக்கை அதிகப்படுத்தி வருகின்றார்கள் யூடியூப்பில் தற்பொழுதெல்லாம். கையில் சோம்பை வச்சுட்டா வசியமாயிருவான்றாங்க. சோம்பை கைக்குள்ளே வச்சுக்கிட்டா வசியமாயிரும்னா உலகமே வசியமாக சோம்போடு தான் சுற்றுவோம். சோம்புன்ற அந்த தானியம் உலகத்திலே பெரிய டிமாண்டாக தங்கத்தோடு அதிக எதிர்த்து விற்றுருக்கும். அந்த சோம்பை கைக்குள்ளே வச்சுருந்தா எல்லாரும் வசியமாயிருவாங்க. அது ஒரு வீடியோவில் நானும் பார்த்தேன். என்னங்க நண்பர்களே இப்படிலாம் போடுறாங்களேன்ட்டு எனக்குள்ள கேள்வி கேட்டு, சோம்பை கையில் வச்சா வசியமாயிருவாங்களா? எந்த நாட்டில் எது கண்டுபிடிச்சாங்கன்னே தெரில. எந்த ஒரு அதிமேதாவி இது போட்டிருக்காங்க இதே யூடியூப்பில் தான். ஆகையால் ஷார்ட்ஸ்னு வந்த பிறகு இன்னும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் ஒரு வீடியோவாக போடலான் இருக்க. ஜோதிடர்கள் யார், நல்ல ஜோதிடர்கள் யார் அப்படின்ட்டு இப்போல்லாம் ரொம்ப கோபம் வருகிறது. ஆனால் சகோதரிகளே, இந்த நேரத்தில் சகோதரிகளே, திருமணமாகாத சகோதரிகளே, 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதினால் 8இல் குரு இருந்தாலும் திருமண முயற்சியில் நிச்சயம் நீங்கள் ஜாதகம் சார்ந்தால் நல்ல குடும்பம் அமையக்கூடிய, நல்ல குடும்பம் என்பது மேன்மல்வா. திருமண முயற்சியிலே நல்ல குடும்பத்தில் நாம் வாக்கப்பட வேண்டும், நல்ல குடும்பத்தில் நாம் அடியெடுத்து வைக்க வேண்டும். மாமியார் மாமனார் நல்ல குடும்பம், மைத்துனர் மைத்துனி என்று எல்லாரும் அமைந்தால் தானே அது குடும்பம் ஒரு மகிழ்ச்சி. தனி கொடுத்துடும் போனால் நம்ம உங்களோட பார்க்காமையே இருந்திருப்போம். ஆகையால் திருமண முயற்சியில் பெரிய தடைகளை எல்லாம் தூக்கி ஒருபுறம் வைத்து ஜாதகம் சாதகமான முயற்சிக்கலாம் பெற்றோர்களே. அப்படி நீங்கள் திருமண வாரங்களை தேடுவதாக இருந்தால் எங்களுடைய மற்றொரு நிறுவனமே திருமண இணையதளமே BharatMatchPoint.com.
விளம்பரத்தில் எங்களுடைய இந்த இதிலே இருக்கும். மேலே BharatMatchPoint.com என்பது திருமண இணையதளம். அனைத்து மத இன ஜாதகங்களுக்கான திருமண இணையதளம். வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். சந்தேகம் எதுவும் இருந்தால் கீழே இருக்கின்ற அலைபேசியை என்னை அழைக்கலாம். அதுதாக காதலித்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள், காதலுக்கும் குருவுக்கும் சம்பந்தமே இல்லைங்க நண்பர்களே, நண்பிகளே, சகோதர சகோதரிகளே. ஆக காதலுக்கும் இந்த குரு பேச்செல்லாம் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. குரு உங்களுக்கு செல்வாக்கு கொடுப்பார், திடீர் தனத்தை யோகத்தை கொடுப்பார். காதல் கல்யாணத்தில் முடியுமா என்பதுதான் உங்கள் நல்ல மனநிலை வைங்க. காதலிக்கின்றவர்கள் கல்யாணத்தை நல்லபடியாக நடக்கணுன்ட்டு காதலெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இந்த குரு பேச்சில் விருச்சிக ராசிக்கு கிடையாது. காதலை வெளிப்படுத்தலாமா என்ற எண்ணம் கொண்டு நிச்சயம் வெளிப்படுத்துங்கள். காதல் சுக்கிரன் தான் காதல். ஆக சுக்கிரன் சுற்றி நல்ல இடத்துக்கு தான் ஒரு 3 இடம் தான் சுக்கிரனுக்கு கோச்சாரத்தில் நல்ல இடம் இல்லை. 6, 7, 10 மீது மற்ற இடங்கள் 9 இடத்துல சுக்கிரன் யோகத்தை தான் செய்வார். ஆகையால் நீங்கள் காதலித்து கொண்டிருக்கிற நண்பர்கள் தாராளமாக நீங்கள் உங்கள் காதலை வெளிப்படுத்தலாம். அதுதாக பார்க்கின்ற பொழுது கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திடீர் வாய்ப்புகள் கிடைக்கும், திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும், செல்வாக்கு உயரும், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை நீங்களும் சரிவர பயன்படுத்தி கொள்வீர்கள். எந்த ஒரு முயற்சியிலும் கலைத்துறையை பொறுத்தவரை உங்களுக்கு அதிர்ஷ்டமான திடீர் வாய்ப்பு. கலைத்துறை என்பது திடீர் அதிர்ஷ்டம்தான். 12 வருடத்துக்கு முன்னால் எடுத்த ஒரு படம் கூட மதகஜராஜா திடீர்னு வந்துட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய புகழ் விஷால் ஐயாவுக்கு கொடுத்தது. அவருக்கும் 7.5 சதய நட்சத்திரத்தில் 7ல் இருக்கிற காலகட்டத்திலே திடீர் அதிர்ஷ்டமாக வெற்றியை கொடுத்தது. ஆகையால் இந்த நேரத்தில் கலைத்துறையிலே வெற்றிகள் பெறக்கூடிய திடீர் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கின்றது. அடுத்ததாக பார்க்கணும் அரசியலை பொறுத்த ரிஷிக ராசிக்கு அரசியலுக்கு தொடர்பு இருக்கின்றது. ஆனால் கவனம்தான் வேண்டும். 8ல் குரு பதவி இழப்பை செய்வார். 8ல் குரு பதவியை எடுக்க பார்ப்பார். ஆகையால் இந்த காலகட்டத்தில் சனியும் உங்களுக்கு 5ல் சாதகமற்ற நிலை. அந்த ஒரு விஷயம் ஒரு பழமொழியாக ஓடி போகிறவனுக்கு 9ல் கூட மாட்டிக்கினவனுக்கு 5ல் சனி இருக்கிறதுக்கான பதவி இழப்பும் ஏற்படும். ஆகையால் பதவி ஆட்டம் காணக்கூடிய ஒரு நிலை விருச்சிக ராசிக்கு இருக்கின்றது. அடுத்தாக பார்க்கணுமோ மாணவ கண்மணிகள், குரு உங்களுக்கு 8ல் இருக்கிறதுனால கல்வியில் தாங்க மேன்மை பெறுவீங்க. 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, கல்வி ஸ்தானத்தை. ஆகையால் உங்களுக்கு அறிவு கூர்மை அதிகரிக்கவே செய்யும். புதனோட வீட்டில் இருக்கிறனால உங்களுக்கு அறிவு கூர்மை அதிகரிக்க செய்யும். கல்வியிலே விருச்சிக ராசி மாணவ கண்மணிகளுக்கு மேன்மை இருக்கின்றது. அதுவும் இந்த காலத்தில் இந்த நேரம் வந்து தேர்வுலாம் முடிஞ்சு வருகின்ற ஒரு அடுத்த கட்டத்தில் கல்லூரி, புதிய வகுப்பு போன்றவர்களுக்கு செல்லக்கூடிய மாணவ கல்விகளுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற இடத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள், அதுக்குரிய படிப்புக்கின்ற ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் மற்றும் உங்களுக்கான அந்த அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை இருக்குது. இதுவே விருச்சிக ராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலாபலங்கள். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னம், தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். தகுந்த ஜோதிடம் உங்களை எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலனை கேட்டறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலும் அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். இந்த பதிவு உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக.